சென்னை போரூர் அடுத்த ஐயப்பந்தாங்கலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஓம் ஸ்ரீகாளி பகவதி அம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழா மிக விமர்சையாக பக்தி பரவசத்துடனும் நடைபெற்றது. நம்ம சேனலை பார்க்குற நண்பாஸ் நண்பீஸ் தாய்மார்களே தகப்பன்மார்களே அண்ணன் தம்பி அக்கா தங்கை என அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஹைப்னு ஏதாச்சும் ஒரு பட்டன் காமிச்சிச்சுன்னா உடனே லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் எல்லாருக்கும் அதை ரீச் ஆகும். உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு வேணும். நீங்கள் இல்லைனா நாங்கள் இல்லை. எப்பவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. நாங்கள் நம்பி தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். பல்வேறு பகுதிகளில் இருந்து திரண்டு வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனின் அருளை பெற நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டன. வண்ண மலர்கள், சந்தனம், குங்குமம் ஆகியவற்றால் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு கண்கவர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவிழாவின் முக்கிய அம்சமாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்டோருக்கு சுவையான கூழ் மற்றும் அன்னம் வழங்கப்பட்டது. அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் வழங்கப்படும் இந்த அன்னதானத்தை உண்டால் வாழ்வில் உள்ள துன்பங்கள் விலகி நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. மேலும் ஓம் அன்பரசு சுவாமிகள் கையில் இருந்த பிரம்பில் அம்மன் நேரடியாக இறங்கி வந்து அருள்வாக்கு கூறியதாக கூறப்பட்டது. இந்த அபூர்வமான நிகழ்வை கண்ட பக்தர்கள் சிலிர்த்து போனதோடு தங்கள் வாழ்வில் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அருள்வாக்கு மூலம் பெற்றனர். கிட்ட வச்சு சுத்தினாலும் சுத்தாது. இப்ப பார் மாமா கருமாறு இந்த பக்கம் ஆடிவாமா, டக்குன்னு அந்த பக்கம் ஆடிவாமா, ஸ்ட்ரெயிட்ல ஆடிவாமா, இல்லமா இப்ப நான் கையாடினா சுத்த முடியாது. புரியுதா? தெய்வத்தோட செயல்தான். கூடலி இருப்பேன் குறும்புலியில் இருப்பேன் காளி என்று சொன்னாங்கல்ல, அது உண்மை. என்ன இந்த பக்கம் ஆடிவாமா, அந்த பக்கம் ஆடிவாமா. சுவாமிகளின் கையில் உள்ள பிரம்பில் அம்மன் இறங்கி வருவதை நேரில் பார்த்தோம் என்றும் அது மெய்சிலிருக்க வைத்த அனுபவம் என்றும் எங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகள் தீரும் என அருள்வாக்கு கிடைத்தது என்று ஒரு பக்தர் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். 5 வருஷம் பசங்க இங்க வந்து பிறகுதான் பாப்பா வந்து 2 பாப்பா, 2 குழந்தை, ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 பேரும் நல்லா இருக்காங்க. எங்க சின்ன பொண்ணு இங்கே தான் நல்லா படிக்குது, வச்சு முடிச்சிச்சு வேலைக்கு போகணும்னு நினைக்குது, நல்ல வேலை கிடைக்கணும். ஆனால் 2007 இங்கே வந்து நிற்கிறேன் நான். எல்லாமே எங்கள் காரியம்மா எல்லாமே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சொல்லிக்கிறேன். அட்ரஸ் இல்லாதவங்கெல்லாம் கார்டு கொடுத்து இங்கே போகும், நல்லது நடக்கும். நிறைய பேருக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி கொரோனா டைமில் அவங்க வீட்டுக்கு இறந்துட்டு, அதுக்கு டெலிவரி அவங்க வீட்டுக்கு இறந்துட்டார். என்ன பண்ணு தெரியல. அந்த பொண்ணுக்கு பாப்பா பிறந்துச்சு. பாப்பா பிறந்து 2 வருஷம் கழிச்சு திருப்பி இங்கே வர வச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த அவங்களுக்கு ஒரு பாப்பா பிறந்து நல்லா இருக்காங்க. அன்னதானம் மற்றும் அருள்வாக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவிலில் திரண்டனர். திருவிழாவின் போது கோவிலில் நிலவிய ஆன்மீக சூழ்நிலையும் பக்தர்களின் நம்பிக்கையும் அந்த இடத்தை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. அம்மனின் அருளையும் அன்னதானத்தையும் பெற்று சென்ற பக்தர்கள் மிகுந்த மனநிறைவுடன் காணப்பட்டனர். அம்மன் அருள் பெற்ற பக்தர்கள் மற்றும் விழா ஏற்பாட்டாளர்கள் அனைவரும் திருவிழா வெற்றிகரமாக அமைந்ததில் மகிழ்ச்சி தெரிவித்தனர். முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஸ்டாலின்
அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் முதலமைச்சர், இன்று முதலமைச்சர் அவருக்கும், அன்று முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருக்கும், இன்று முதலமைச்சருக்கும் அருள்வாக்கு சொல்லியிருக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே அருள்வாக்குல வெற்றி பெற்றாங்க 3 பேருமே. இந்த அருள்வாக்கு தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். 2021 சொல்லியிருக்கிறேன். முதலமைச்சர் வெற்றி பெறுவார். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் தனித்து நின்று வெற்றி பெறுவார்கள் சொன்ன ஃபர்ஸ்ட்ல. அதே மாதிரி தனித்து நின்று வெற்றி பெற்றார்கள். அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் அவர்களுக்கும் தனித்து நின்று வெற்றி பெறுவீங்க, 160 சீட்டு வரும் என்று கூறினேன். அதே போலதான் வந்தது, மாற்றமில்லை. அவரும் வெற்றி பெற்றார், அவரும் என்னை பாராட்டினார். இது எல்லாருக்கும் தெரியும். இது உண்மையான சம்பவம். அனைவரும் நலம் பெற்று வளம் பெறணும். காளியோட அருள் எதுக்காக இந்த வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, அருள் வாக்கு இன்று சிறு துருவுக்கும் உதவும், பெரியவங்களுக்கும் உதவும். அந்த அருள் வாக்கு உண்மையா இருக்கு. இதே போல நான் சொன்ன ஒரு அருள் வாக்கும் எல்லாருக்கும் நடந்து இருக்கு. அதுக்கப்புறம் காளி வார்த்தை என்ன விட்டாருன்னா, என்ன அரசியல்ல போய் நீ அருள்வாக்கு இதோட சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நான் இதுல இருந்து யாருக்கும் அருள்வாக்கு சொல்லல. இப்ப இருந்து சொல்ல முடியாது. ஏன்னா மன கஷ்டங்கள் எல்லாருக்கும் வரக்கூடாது. ஏழைங்களுக்கு அருள்வாக்கு சொல்லலாம், ஏழைங்களை காப்பாற்றி ஒரு நல்ல லெவல்ல கொண்டு வரலாம். என்னால முடிஞ்சது ஏழைங்களுக்கு தர்மம் செய்யலாம், பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு தான் காளி உத்தரவு கொடுத்துட்டாங்க. அந்த பரம்பு யார் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஒரு டைம்ல எல்லாருக்குமே. பிரதமருக்கு தாமரை சேனல்ல சொல்லி இருக்கிற 2016 அந்த சேனல்ல சொல்லி இருக்கிற 3வது முறை மோடி வெற்றி பெறுவார். அதே மாதிரி வெற்றி பெற்றார். அதே மாதிரி அம்மா ஜெயலலிதா அம்மையாரும் வெற்றி பெறுவார்கள் சொன்ன தனித்து நின்று அதே மாதிரி அவங்களும் வெற்றி பெற்றார்கள். அவங்க கிட்டயே நேரில் போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். அதனால நம்ம செய்யற ஒரு நல்லதை எல்லோருக்கும் சொல்லலாம், உண்மையை வணங்கலாம், உண்மையை கூறலாம். காளி வாக்கு என்றும் பொய் வாக்கா இருக்காது. இது உண்மை வாக்கு. எல்லோரும் நலம் பெற்று வளம் பெறட்டும். ஓம் காளி. சாமி எப்படி வரும்னா, வருஷத்துக்கு ஒரு நாள் கடல் தாய் என் மேல வரும். அந்த கடல் தாய் வரும்போது என்கிட்ட வரம் கொடுத்துட்டு போவாங்க. உன் கையில் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அது தானாக சுத்தி ஒரு அருள் வாக்கு, அது உண்மை வாக்கா இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க காளி. அப்போ சொல்லும் போது இவங்க கடல்ல இருந்து என் தாய் இங்க வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த சத்தியை என்கிட்ட கொடுத்துட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. காணா போயிடும். மீண்டும் அந்த காளி என்கிட்ட சக்தி கொடுத்தாதான் நான் சாமியார். சக்தி கொடுக்கலன்னா நான் உங்களை மாதிரி ஒரு மனிதன் தான். சக்தி கொடுத்தா மீண்டும் ஒரு வருஷத்துக்கு அந்த சக்தியை வச்சு பயன்படுத்தலாம் எல்லாருக்கும். அது இங்க மட்டும் இல்லை, ஜெமினி பிரிட்ஜ் மேல வந்தாலும் வரும், எங்க வந்தாலும் வரும். எங்க வந்தாலும் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, இங்க வர சொல்லுங்கன்னா இங்க வரும். ஆனா
அது வர காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காளி என்ன சொன்னாங்க? தூணுலயும் இருப்பேன், துரும்புலயும் இருப்பேன். சில சாமியார் இங்கெல்லாம் வராதுங்க, அங்கதாங்க வரும். அப்படி கிடையாது, எங்க வேணாலும் வரும். உங்க வீட்டு மொட்டை மாடியிலே வரும், குப்பை மொட்டிலையும் வரும். உண்மையான அன்பு தெய்வங்கள் எல்லாம் இருந்தா மனசுல எல்லா தெய்வத்தையும் பார்க்கலாம், எல்லா தெய்வத்தையும் பேசலாம். ஏங்க நாங்களாம் அவ்வளோ நேரம் சாமி கும்பிடுறோம், எங்களுக்கு ஏன் வரலன்னா அந்த ரூட்டு உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் போயிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே சாமியார். இதுதான் எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், ஒரு உண்மையான கருத்து. நீங்க அதை ஏத்துக்கினே, பொய்யா இருந்தா பொய்ன்னு சொல்லுங்க, உண்மையா இருந்தா உண்மைன்னு சொல்லுங்க. எல்லா தெய்வத்துக்கும் நெத்தில தான் திலகம் இருக்கு, நமக்கு மட்டும் மூக்குல இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் மூக்குல இருக்கு. எதனால? அந்த காலத்துல சாவித்திரி, பத்மனி, ராகினி, ரோகிணி, ஜெயலலிதா, அம்மையார் எல்லாரும் நெத்தில வச்சாங்க அழகா. இப்போ மூக்குல வைக்கிறாங்க. இந்த பள்ளத்துல நானும் பள்ளத்துக்கு தான் போவேன், உயர்ந்து வரமாட்டேன்னு மூக்குல வைக்கிறாங்க. இது எதனால கேட்டீங்கன்னா, நம்மளோட கிரகங்கள் எல்லாம் இறங்குற பாதை தான் இந்த பாதை. இதனால்தான் கடவுளே இந்த இடத்துல மட்டும் முடி முளைக்காத இறங்குறதுக்காக வழி சொல்றாரு. இங்க முடி வருது, இங்க வருது, ஏன் இங்க வரல? நெத்திக்கண் இருக்கு, எல்லாருக்கும் நெத்திக்கண் இருக்கு. நீ என்னென்ன பாவம் செய்யோ, என்னென்ன அற்புதம் செய்யோ எல்லாம் ரிக்கார்டு தான். யார் யாருக்கு தர்மம் பண்றியோ எல்லாம் ரிக்கார்டு தான். இதுக்குதான் மோட்சம் 2, மோட்சம் 3, மோட்சம் 4, மோட்சம் 5, 7 பிறவி இருக்கு. அவன் மட்டும் பொறுப்பார பிளேன்ல போறான்னு நினைக்காத, நீயே பிளேன்ல போவ. ஆனா 7 பிறவி நம்மளுக்கு இருக்கு. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கள நினைச்சு பாருங்க. பிளாட்பாரத்துல போத்திக்கிட்டு கோடியில 10 தூங்குறாங்களா, அவங்கள நினை. அந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கா? அதோட உயர்ந்தத்துல தான் நம்ம இருக்கிறோம். அவன் என்ன ஆசைப்படுவான்? இந்த பிறவி எனக்கு கொடுக்க கூடாதா, நான் உயர்ந்து வருவனே அப்படின்னு அவன் கேட்பான். நம்ம என்ன கேட்கிறோம்? அவன் கார்ல போறானே, நானும் கார்ல போகணும். அவன் பிளேன்ல போறானே, அவன் கார்ல போறவன் அடுத்தது பிளேன்ல போகணும்னு கேட்பான். ஆனா கடவுளே இந்த பாக்கை எனக்கு கொடுத்ததே பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு நீங்க நினைக்கணும். ஒருத்தருக்கு கை போடும், நான் குற்றமா சொல்லல, பசி கொடுங்க, சோறு இல்லை, 150 ரூபாய்க்கு நீங்க வந்து சுமந்து வேலை செய்யுது, 100 ரூபாய் எட்டாவது கொடுத்தாதான் ஒரு வீட்டுல விலைக்கு எரியுது. நான் காலையில கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருக்கும் போது என்ன தண்ணி, ஒரு நாள் தான் நம்ம கறி சோறு போடணும், அந்த ஒரு நாள் எல்லாரும் சாப்பிடணும், வயிறார பிள்ளைங்க சாப்பிடணும். அதுக்குதான் இந்த அன்னதானம். இன்னைக்கு திருப்பி என்ன சொல்லுவாங்க, நான் போனேன் காளி கோயில ஃபுல்லா சாப்பிட்டப்பா. அந்த ஒரு சந்தோஷம் தான் இந்த அன்னதானம். இந்த அன்னதானன்றது நான் கண்ணீரோடு சுமந்ததுனாலதான் இந்த அன்னதானமே. அதனால எல்லாரும் நல்லா இருக்கும், நாடு நல்லா, நாடு நலம் பெறணும், மக்கள் வளம் பெறணும். இந்த கஷ்டங்கள் மக்களுக்கு தீர்ந்து எல்லாரும் சொந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதுதான் காளிக்கே ஒரு சந்தோஷம் வரும். அது சீக்கிரம் நடக்கும்.